இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் கேசரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 3 கப் பால் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து முழுக்க நம்ம பால்லே செய்ய போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ பாருங்கள் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் ரவையை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ ரவையை வறுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா வறுபடலை அப்படின்னா சாதம் குழஞ்சி வர்ற மாதிரி நல்லா கொதன்னு இருக்கும். நமக்கு கேசரி வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற ரவை வந்து ரோஸ்டட் ரவைன்னு இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே ஒன்ஸ் நீங்கள் இன்னொரு முறை வந்து வறுத்து எடுத்துக்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ ஆறட்டும். இப்போ வந்து நம்ம 3 கப் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பால் வந்து எப்படி நான் இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றாத திக்கான பால் எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் 2 டம்ளர் வந்து பால் இருக்குது, 1 டம்ளர் தண்ணி இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி நான் இது கூடயே நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் வந்து எல்லோ கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. ஆட் பண்ணல அப்படின்னு நல்லா ஒயிட் கலர் பால் கலரில் நமக்கு கேசரி கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த கலர் வந்து எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பாலை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு கல் உப்பு வந்து ஒரு 2 உப்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். ஸோ கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். கேசரி கிளறும்போது ஒரு முக்கியமான விஷயம், கேசரியாக இருந்தாலும் ரவையாக இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அடுப்புலேயே சின்ன அடுப்பு இருக்குது இல்லையா, அதில் ரொம்ப ஃபுல் சிம்மில் வச்சுட்டு தான் இது கேசரி வந்து கொட்டி கிளறணும். இல்லை அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு அங்கங்கே கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சிம்மில் சின்ன அடுப்பில் வச்சு ரவையை கொட்டி கிளற ஆரம்பிங்க. கிளறிட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சமாக அது வந்து பால் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோகனட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. கோகனட் ஆயில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக பொலன்னு இருக்கும். ஸோ நான் ஃபைனலாக அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக கோகனட் ஆயில் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இன்னும் அது கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்ப்பேன். ஸோ அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். ரவை வந்து கொஞ்சமாக நல்லா வெந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து சர்க்கரை வந்து இது கூட ஆட் பண்ணணும். நீங்கள் நார்மலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து வேறு கலரில் இருக்கும். நீங்கள் கலர் சேர்க்காம நாட்டு சர்க்கரை மட்டுமே சேர்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நமக்கு கிடச்சிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன், ஒயிட் சர்க்கரை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3/4 கப்புங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கப் அப்படிங்கிறது ஓகே, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கரை வந்து இதில் நல்லா மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஃபார்முக்கு வரும். ஸோ அந்த லிக்விடும் நமக்கு ட்ரை ஆகி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அங்கங்கே வந்து இந்த பாத்திரத்தில் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கோகனட் ஆயில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோகனட் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். நெய் சேர்க்கலாம். நார்மல் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த எண்ணெயோட வாசனை வந்து தெரியும். ஆனால் அந்த கோகனட் ஆயில் வந்து அது டேஸ்ட்டை தான் கொடுக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோகனட் ஆயில் வந்து சூப்பராக இருக்கும் கேசரிக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது பிடிக்கல அப்படின்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஆயில் வந்து ஃபுல்லாக அந்த கேசரி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக இதுக்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எண்ணெயெல்லாம் வந்து நல்லா இழுத்துருச்சு. பாருங்கள், கேசரியும் ரவை சூப்பராக நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு எல்லாமே. ஸோ ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை மட்டும் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. இதுக்கு மேல தேவைப்படாது. எப்படி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டோம்னா, இந்த பாத்திரத்தில ஒட்டாம இப்படி சுருண்டு வரும். ஸோ இதுதான் பதம். ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, நமக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அப்படியே பவுல்ல வச்சு சாப்பிட்ற மாரி இருந்தா ஓகே. பிளேட்ல சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுற மாரி இருந்தால், இந்த மாதிரி எடுத்து ஊத்துனா இந்த மாதிரி விழணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோனே, ஒரு எண்ணெய் தடவின ஒரு பிளேட்ல வந்து நம்ம கேசரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு மேலே வந்து ஆயில் வந்து கொஞ்சம் 2, 3 ட்ராப் வந்து விட்டுட்டு, ஒரு ஸ்பூனோ அல்லது கரண்டியோ வச்சு நல்லா இந்த மாரி சமப்படுத்தி விட்டுருங்க. ஸோ இது எதுக்காகன்னா, எனக்கு இந்த மாரி சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ அதனால நான் இந்த மாரி பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நார்மலா நீங்க பவுல்ல வச்சு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விதமான டேஸ்ட்டா இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு நமக்கு அட்ராக்ஷனா இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபுல்லா இத வந்து நம்ம நல்லா சமப்படுத்தி விட்டுறலாம். சமப்படுத்தி விட்டுட்டு மேலே டெக்கரேஷனுக்கு நீங்க பாதாம், பிஸ்தா, தேங்காய் கட் பண்ணது, ஸோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமா குங்குமப்பூ வந்து இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஓகே டன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸாக போட்டு பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது. இந்த மாதிரி பிளேட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா மொத்தமாக இருக்கும். ஸோ ஒரு பீஸ் எடுத்து வச்சாலுமே போதும். நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம கேசரி சாப்பிட்டோங்கிற சாட்டிஸ்ஃபை. ஓகே தேங்க் யூ.